இந்த 26 மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமா கொடுக்குற ஒரு நம்பர். நீங்க நார்மலா போய் யூடியூப்ல போய் கூகுள்ல போயோ பாருங்க. 26 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிசாஸ்டர் நடந்த ஒரு இயர். ஓகே. லைக் சுனாமி வந்த டே பாத்தீங்கன்னா 26. பாபர் மசூதி இடிச்ச டேட் பாத்தீங்கன்னா 26. நிறைய டிசாஸ்டர்ஸ் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 26ல நடந்த பீரியட். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 3 ராசின்னா உங்களுக்கு வந்து சிம்மம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்மம். கடகத்துக்கு இப்ப முடிய போகுதுங்க. அஷ்டம சனி முடிய போகுது. சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா தனுசு. தனுசு உங்களோட அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அம்மாக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது தனுசு இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நிதானமா ஓட்டுற மாதிரியான தன்மையை ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் மீனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 சனி உச்சத்துக்கு வராது. ஏதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸை நம்பி பணம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, அவங்களுக்காக முன்னொருத்தவங்களுக்காக அவங்க போய் நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எது இருந்தாலும் யோசிச்சு பேசணும். ஆனா இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ராசிகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தன்மையே மாறும். சோ நல்லா இருக்காரு. ஹாய் பிரணவ். ஸோ நான் எதுக்காக அந்த கான்வர்சேஷன் உங்ககிட்ட கேட்டேன்னா, இப்போ கடந்த 2 வாரமா பயங்கரமா சோஷியல் மீடியால ஹைப் போயிட்டு இருக்கு. நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் இஸ் த இயர் ஆஃப் த ஃபயர் ஹார்ஸ். 2026 இஸ் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லைக் நீங்க என்னோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர். ஸோ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அப்படி என்னதான் இது ஃபயர் ஹார்ஸ்? அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு வந்து, இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜியும் தமிழ் அஸ்ட்ராலஜியும் சேமா? வணக்கங்க, நான் பிரணவ் பேசுறேன். அதாவது இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜியும் தமிழ் அஸ்ட்ராலஜியும் சேமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வித்தியாசங்கள். என்ன வித்தியாசங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ராசியில வந்து சந்திரன், அதாவது தமிழர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ராசியில வந்து சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் அவங்களுடைய ராசியா பார்ப்பாங்க. பட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாக்குற இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னு வச்சுதான் பார்ப்பாங்க. அவங்க வந்து சன்னை வச்சு பார்ப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் ஆட்களோட விட இந்திய முறைப்படியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வேதிக்ல இருந்து எடுத்ததுலேருந்தே அவங்க வந்து மூன் வச்சுதான் பார்ப்பாங்க. பட் எது ரொம்ப கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மூன் வச்சு பாக்குறது தான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சன் வச்சு பாக்குறது காட்டிலும். ஆக்சுவலி இப்போ என்னோட சன் சைன் வர்கோ. சைல்ட்ஹுட்ல இருந்தே எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஃபேசினேஷன் வர்கோ, எல்லாரோடையும். ஸோ அது வந்து சயின்டிஃபிக், அது கரெக்டா இல்ல ஆக்சுவலி அது அக்யூரேட் இல்லையா, இல்ல என்ன சொல்ல வரீங்க? லைக் அதாவது அக்யூரேட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா மூன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேட்டலைட்டே பாத்தீங்கன்னா மூன் தான். சோ அந்த மூணுனால மட்டும்தான் அந்த ஒரு அக்யூரசி பாத்தீங்கன்னா உங்களால கொடுக்க முடியும் சன்னை காட்டிலும். பட் இருக்கிறதுலயே பெரிய பிளானட் வந்து சன் தான். பட் சன்னா இருந்தாலும் அந்த மூணோட தன்மை தான் ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டத்துல, அதாவது நீங்க வந்து ஒரு ஜாதக கட்டத்துல மேஷத்துல போய் சந்திரன் உட்கார்றாருன்னா அவருடைய மனோகாரகன் எப்படி இருக்காரு, மனசுதான் சந்திரன். அந்த மனோகாரகன் எப்படி இருக்காருன்றத புடிச்சு அப்படியே நூல் புடிச்சு அப்படியே வருவாங்க. இதுதான் வந்து தமிழர்களுடைய ஒரு அஸ்ட்ராலஜிக்கோட இது. பட் வந்து ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலீஷ் பீப்புள்ஸோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூரியனை வச்சு வலம் வருவாங்க. சூரியனை வச்சு வலம் வரும்போது சூரியன் கூட எப்பவுமே சூரியனுக்கு முன்னையோ பின்னையோ பாத்தீங்கன்னா எப்பவுமே புதன் இருப்பாரு. சூரியனுக்கு 5 கட்டத்துல, அதாவது சூரியன் வந்து 1ல இருக்கு, சூரியன் வந்து இப்ப ஒரு 3rd ஹவுஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த 5 ஹவுஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீனஸ் இருப்பாரு. இதனால பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். பட் வந்து இந்த மூணோட இதுல நீங்க பார்க்கும்போது அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும். சோ நீங்க ஃபாலோ பண்றது வேதிக் அஸ்ட்ராலஜி? நம்ம ஃபாலோ பண்றது வேதிக் அஸ்ட்ராலஜி. அதுவும் போக இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் அஸ்ட்ராலஜிலயே உங்களுக்கு வந்து திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதுலயே 2 அஸ்ட்ராலஜி இருக்குங்க. இதுலயும் என்ன வேறுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து
ஒரு நைட் ஒரு 2 o'clock பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிட் நைட் ஒரு குழந்தை வந்து மிட்-நைட் 2 o'clock பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிட்-நைட் 2 o'clock பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து இப்போ வந்து ஒரு நட்சத்திரத்துல பிறப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். 2வது பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகைன்னு வராங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்றப்போ அவங்க வந்து அந்த 2 மணிக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அஸ்வினிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விடிய காலையில 6 மணில இருந்து தான் அடுத்த டேவே வந்து தொடங்கும். இது வந்து வாக்கியம். நைட்டு 12 மணிக்கு மேல இருந்தே அடுத்த நாள் தொடங்குறது வந்து திருக்கணிதம். ஓகே. இந்த மாதிரி வந்து மாறுபடும். அதாவது ஒரு ஒரு டிஃபரன்ஷியேட் பாத்தீங்கன்னா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது திருக்கணிதம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அதாவது ஆப்போசிட்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா எதுக்கு ஆப்போசிட்ல என்ன வண்டி வருது, என்ன ஸ்பீட்ல வருதுன்ற மாதிரி கூட வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வழியா போறோன்றதுதான் தெரியுமே தவிர அது துல்லியமா சொல்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா வாக்கியப்படி சொல்றவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. திருக்கணிதம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே 90% ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் யூஸ் பண்றாங்க. சோ சித்தர் ப்ரெடிக்ஷன்ஸ் மிஸ்டர் VM பிரணவ், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியால இருக்கிற நாய்ஸ்லாம் விட்டுட்டு 2026 2025 இயர் முடியறது வந்து ஆக்சுவலி நிஜமாவே இவ்ளோ பெரிய விஷயமா? அண்ட் 2026 ஜெனரலா ஓவரால் ஹியூமனிட்டிக்கு என்ன சேஞ்சஸ் வரும்? ஓவரால் ஹியூமனிட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சேஞ்சஸ் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாசிட்டிவ் சொல்றேன். ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். ஸ்டாக்ஸ் அதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் தாங்க. ஓகே. ஜூனுக்கு அப்புறம் தான் ஸ்டாக்ஸ் ஏறும், கோல்டு ஏறும். ஓகே. நல்ல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா இந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு அங்கீகாரம் பாத்தீங்கன்னா படிப்பு துறையில, அதாவது டீச்சர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பர்சன்ஸ் அதாவது சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா, இந்த மாதிரியான தன்மையில ரொம்ப நாளா தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு லியாண்டோ டிகாப்ரியோ அப்படிங்கிற ரொம்ப நாள் ஆஸ்கர் வாங்காம இருந்தாரு. அதுக்கப்புறம் இதுல ரெவனமெண்ட்ல வாங்கினாரு இல்லைங்களா. அந்த மாதிரி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நல்ல தன்மையெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா வந்து இந்த ஆண்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஜூன்ல இருந்து தான் நடக்க ஆரம்பிக்கும். பட் ஆனா வந்து இன்னொரு விஷயமும் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அதாவது ஜூன் வரைக்குமே உங்களுக்கு வந்து குரு வந்து பின்னாடிதான் இருக்காரு. அதாவது மிதுனத்துலதான் இருக்காரு, ஒரு உச்சம் ஆகல. ஜூன் வரைக்குமே அந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அதாவது நியூ இயர் எல்லாமே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த நியூ இயர் அந்த இது வரைக்குமே மார்ச் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸபிள் வருஷமா தான் மேக்ஸிமம். இது ஜெனரலா எல்லாருக்குமே சொல்றீங்களா? என்ன சைனா இருந்தாலும் எல்லா ராசிக்குமே வந்து, அதாவது எல்லா ராசியிலுமே வந்து சில ராசிகளுக்கு நல்லா இருக்கிற தன்மையும் இருக்குங்க. ஏன் அப்படின்னா அதாவது இப்ப வந்து குரு வேற சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துலதான், இப்ப கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல இருக்காரு. அவர் இனிமேல் தான் மீனத்துக்கு போவார். அதாவது எப்ப போறாருன்னா மார்ச் மாசம் 20ஆம் தேதி தான் மீனத்துக்கு ஃபுல்லாவே போவார். அப்படின்றப்போ இந்த ஒரு டிரான்சிட் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்படின்றப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 3 பயிற்சி இருக்குங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சி இருக்கு. அப்படின்றப்போ இந்த 3 பயிற்சியிலுமே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாற்றம் கொடுக்குற ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா ஜூனுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும், நல்ல ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். ஆனா ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு பீரியட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா 13 வந்து ஒரு அன்லக்கி நம்பர்னு சொல்லுவாங்க. 13 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி நம்பர் சொல்லுவாங்க. 13 டபுளா போட்டீங்கன்னா என்ன வரும்? 26. இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா ஹார்டா, அதாவது 8ன்னு சொல்லுவாங்க. 26 வந்து உங்களுக்கு வந்து 8ன்னு சொல்லுவாங்க. நீங்க மொத்தமா கூட்டினீங்கன்னா 1 தான் வரும். அது சூரியனோட நம்பர், அது நல்ல நம்பர். பட் அது வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வெறும் 26 தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இயர் போடும்போது 26 தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 26 மட்டும் பாத்தீங்கன்னா
ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமா குடுக்குற ஒரு நம்பர். நீங்க நார்மலா போய் யூடியூப்ல போய், கூகுள்ல போயோ பாருங்க. 26 அன்னைக்கு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய டிசாஸ்டர் நடந்த ஒரு இயர். ஓகே. லைக் சுனாமி வந்த டே பாத்தீங்கன்னா, 26. பாபர் மசூதி இடிச்ச டேட் பாத்தீங்கன்னா, 26. நெறைய டிசாஸ்டர்ஸ் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, 26ல நடந்த பீரியட். இந்த பீரியட் பாத்தீங்கன்னா, எர்த்குவேக்ஸ் வரும். இந்த வருஷத்துல எர்த்குவேக்ஸ் கொஞ்சம் வரும். வார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பீக்குக்கு போயிட்டு மறுபடியும் கம்மியாகும். ஓகே. ஒரு பீக்குக்கு போயிட்டு கம்மியாகும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன இவரு கொஞ்சம் ஆப்போசிட்டா சொல்றாருன்ற மாரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆமா, பட் எனக்கும் அதுதான் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா நான் ஜூன் கேட்டது எல்லாமே ஆஹா, ஓஹோன்னு எல்லாருமே பயங்கரமா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஜூன் வரைக்குமே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் குரு உச்சமானதுக்கு அப்புறம் தான் அது கம்மியாகும். ஓகே. அதுவும் இந்த இயர்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆம், அந்த கோவில் இருக்குல்லங்க. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹிட்டனா நடக்கிற ஸ்கேம்ஸ் வெளில வரும் இந்த பீரியட்ல. ஓகே. லைக் ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சபரிமலை கோயில்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் அதாவது ஒரு அந்த தங்க சாமியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் நடந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஸ்கேம்ஸ் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெளில வரும். அதுவும் அந்த ஸ்கூல் காலேஜஸ்ல நடக்கிற ஸ்கேம்ஸ், பேங்க்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே 2, 3 விஷயம்லாம் பாத்தீங்கன்னா வெளில வரும். பட் இந்த இயர் ஓவராலா பாத்தீங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு ரீஸ்டார்ட். ஏன் அப்டின்னா, அந்த ஒரே ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் உச்சமாவாரு. அதாவது அத குறிஞ்சி பூ மாரிங்க அவரு. குறிஞ்சி பூன்னா, குறிஞ்சி பூ வந்து 12 வருஷம் 12 இயர்ஸ் ஆகும் ஒன்ஸ் அது வர்றதுக்கு. அந்த மாரி இந்த குரு உச்சமாகுற பீரியட் வந்து பாத்தீங்கன்னா, 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வர ஜூனுக்கு அப்புறம் தான் நடக்குது. வர ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்களா இருக்கும். போர்கள் முடிவுக்கு வரும் ஜூனுக்கு அப்புறம். இப்போ நடக்கிற அந்த பாலஸ்தீனம் அந்த வார்லாம் இருக்கு தெரியுங்களா? அந்த வார் எல்லாமே பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். பட் ஆனா இந்த இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னாலும், இது ஃப்ளட் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே. அதாவது 50-50 தான். 2026 வந்து 50-50 தான். 26 மிட்டுக்கு மேல இருந்து தான் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டிங் எந்த 3 ராசி வந்து பயங்கரமா பெனிஃபிட் ஆவாங்க 2026ல? பெனிஃபிட் ஆகுற ஒரு 3 ராசி என்ன ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ராசின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஷபம் நல்லா இருக்கும். ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஐடென்டிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆதாயம் கிடைக்கும். இது வந்து நான் சொல்றது வந்து தனிப்பட்ட நபருக்கு நான் சொல்லல. பொதுவான அதாவது பொது கருத்துங்க. ஏன்னா, இப்போ ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு வந்து சுயஜாதகம் நல்லா இருந்தா, அந்த நான் சொன்ன விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். சுயஜாதகப்படி அவங்களுக்கு தசை நல்லா இல்லன்னா, இத ஆப்போசிட்டா தான் போகும். அதையும் நான் முன்னாடியே சொல்றேன். பட் பொதுவா சொல்லணும்னா, ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா, ஆ ஆ விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஸ்கார்பியனுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா, ஆ மகரத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு ரிலீஃப் ரொம்ப நாளா ஒரு டார்க் ரூம்ல இருந்து வெளில வந்த மாரியான ரிலீஃப் வந்து இந்த மார்ச்ல இருந்தே உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சுரும். இந்த ஒரு அதாவது இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மகரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு 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 ஸ்ட்ரக் ஆயிட்டு இருந்த விஷயத்துல இருந்து வெளியில வர்றது, புதுசா ஏதாவது பிசினஸ் பண்றது, புது ஸ்டார்ட் அப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த விருச்சகத்துக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு பிசினஸ் பண்றது, நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, விருச்சகத்துக்குமே நல்லா இருக்கும். ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னாலும், ரிஷபத்துக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கண்டிப்பா குடுக்குற பீரியட் இது. ஓகே. அண்ட் அதே மாதிரி 3 இல்ல 2 சேலஞ்சஸ் ஆகுற மாதிரி 2 ராசினா எது? கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, 3 ராசின்னா உங்களுக்கு வந்து ஆ சிம்மம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்மம். கடகத்துக்கு இப்ப முடிய போகுதுங்க. அஷ்டம சனி முடிய போகுது. சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா தனுசு. தனுஷ் உங்களோட அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது உடம்பு சரியில்லன்னா கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க அம்மாக்கு. வண்டி வாகனங்கள்ல போம்போது தனுசு இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமா வண்டிய வந்து பாத்தீங்கன்னா, நிதானமா ஓட்டுற மாதிரியான தன்மைய ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் மீனம். மீனம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 சனி உச்சத்துக்கு வராரு. அ ஏதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ நம்பி பணம் குடுக்குறது, ஜாமீன் போடுறது,
அவங்களுக்காக இன்னொருத்தவங்களுக்காக அவங்க போய் நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. எது இருந்தாலும் யோசிச்சு பேசணும். ஆனா இது எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ராசிகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட தன்மையே மாறும். சோ நல்லா இருக்காரு இப்போ. அதாவது மீனத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, என்னதான் 7 சனி வந்தாலும் குரு மாற்றத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புது பாதை கிடைக்கும். பட் ஆனா என்ன சொல்றேன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஏதாவது இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா உங்ககிட்ட நீங்க ஒரு 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். 10 lakhs ஒட்டுக்கா போட்டு நீங்க டம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ரெக்கவர் ஆகிறது கஷ்டமா போயிடும். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஓவராலா நீங்க ஒரு ராசி பலன் அந்த மாதிரி சொல்லும்போது, இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்காது. வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இது பொருந்தும். கரெக்ட்டா? ஆனா சுய ஜாதகமும் இருக்கும்னு சொல்றீங்க. சோ இப்போ மீனம் வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்றீங்க 6 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஆனா சுய ஜாதகம் நல்லா இல்லனாலும் அவங்க நல்ல ஃப்ளரிஷ் ஆக முடியாதா? எப்படி இது வொர்க் ஆகும்? நான் ஏன் கேட்கிறேன்னா நெறைய பேர் வந்து ஆ நெறைய விஷயம் நம்ப மாட்டாங்க. சோ புரியுதுங்க. நீங்க சொல்றது புரியுது. இப்போ வந்து ஆ இது வந்து பாத்தீங்கன்னா, ஜாதகம்ன்றது ஒரு கடல். அது ஒரு ஓஷனுங்க. நீங்க டெய்லி ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து மீன ராசியா இருக்காங்க. மீன ராசியா இருக்காங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, மீன ராசியில 3 நட்சத்திரம் வரும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் வருங்க. இந்த 3 நட்சத்திரத்துல வந்து அதாவது உத்திரட்டாதியில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நட்சத்திரம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அ பூரட்டா பூரட்டாதியில வந்து உங்களுக்கு 2 நட்சத்திரம் வரும். உத்திரட்டாதியில 4 நட்சத்திரம் வரும். ரேவதியிலயும் 4 நட்சத்திரம் வரும். சோ சோ நான் 4 பாதம் வரும். 4 பாதம் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் 4 பாதம் வரும். பூரட்டாதியில 2 பாதம் வரும். உத்திரட்டாதியில 4 பாதம் வரும். ரேவதியில 4 பாதம் வரும். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க வந்து இதுல வந்து லக்னம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. லக்னம்னா அதாவது ராசின்றது உடம்பு. லக்னம்ன்றது உயிர். இப்போ ஒருத்தர் வந்து சிம்ம லக்னத்துல பொறந்திருக்காங்க. மீன ராசி சிம்ம லக்னத்துல பொறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிறக்கும் போது என்ன ஒரு தன்மையில பொறப்பாங்க அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்துல அவங்க பொறந்திருக்காங்க. அதாவது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பொறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கும் போது குருவுடைய திசை நடக்கும். குருவுடைய திசை நடக்குது அப்படின்றப்போ, அவங்களுக்கு குரு திசை வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி திசை, அதே சமயம் 5ஆம் அதிபதி திசை அப்படின்றப்போ, குரு எங்க இருக்காருன்றதையும் சொல்லணும். அதாவது எங்க நல்லா இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு தன்மையை கொடுப்பாரு. இதுல போய் 12ல போய் மறைஞ்சிருக்காரு. அதாவது குரு 12ல போய் உச்சமாய் மறைஞ்சிருக்காரு அப்படின்றப்போ, அதுவுமே நன்மை தரும். இதுக்கு அடுத்த வர ராசி அதாவது அடுத்த வர திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி தசை. சனி தசை வந்து பாத்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி திசை. பொதுவா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வந்து மாரகாதிபதி. இதே 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதி. அதாவது சரம், சிரம், உபயம்னு சொல்லுவாங்க. இது ஒரு அதாவது இது ஒரு லக்னத்துக்கு சொல்லுவாங்க. சரலக்னம், சிரலக்னம், உபய லக்னம் இது அதாங்க இது ஒரு கடல் போயிட்டே இருக்கும். சரலக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி மாரகாதிபதிங்க. சிரலக்னக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாரகாதிபதி. உபயலக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மாரகாதிபதி. சோ இப்போ இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி திசை வரும்போது பொதுவா சூரியனுடைய லக்னத்துக்கு சனி வந்து ஒரு ஆகாத ஒரு பிளானட்டுங்க. சூரிய லக்னம்னாலே சனி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுத்துக்குவாரு. சோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு காலகட்டமா இருக்குங்க. இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தசை. இவர் போய் மறைஞ்சிருக்காரான்னு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு மறைஞ்சு இந்த டைம்ல நல்லா இருந்து அதாவது சனி பகவான் வந்து 6லயே ஆட்சியா இருக்காருன்னா, கடன், பிணி, நோய், எதிரி இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா, இதனால அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டுருவாரு. சோ அந்த டைம்ல 7 சனி நடக்குதுன்னா உன்னி ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதே ஒருவேளை அவர் போய் மறைஞ்சிட்டாரு, இல்ல நீச்சமாயிட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோத்த கொடுப்பாரு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது பேட் பர்சன் வந்து பேடான இடத்துலயே இருந்தாரு அப்படின்னா, அதாவது கெட்டவன் வந்து கெட்ட ஒரு பர்சன் கெட்ட ஒரு இடத்துலயே இருக்காரு அப்படின்னா, அது உங்களுக்கு யோகம். நிறைய நுட்பங்கள் போயிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சுயஜாதகப்படி அது வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு ஸ்டாரா இருக்காரு. எங்க எங்க ரிலேட்டிவ்லயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான்.
அவர் அளவுக்கு இவர் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ம். யார சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் சொல்றேன். ரஜினி சார் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவரோட அளவுக்கு யாருமே அந்த உச்சத்த தொட முடியல இல்லங்க. நான் என்ன ஏன் ஒரே ராசியில இருக்கிறவங்க அந்த மாரி மேல இருப்பாங்க, இந்த மாரி கீழ இருப்பாங்கன்ற மாரிலாம் வந்து கட்டம் தான் சொல்லுமே தவிர, ராசி அவரோட ராசி நான் அப்படின்ற மாரி அப்ப நானும் அந்த அளவுக்கு முன்னேறணும்லன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, அது ஆப்போசிட்டான ஒரு தன்மை ஏற்படும். அந்த கட்டத்துல யார் எங்க இருக்காங்க? குரு எங்க இருக்காங்க? சூரியன் எங்க இருக்காங்க? சந்திரன் எங்க இருக்காங்க? ராகு எங்க இருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். சோ ஆசம் பிரணவ். நான் உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, இது எல்லாமே ஒரு கைட் புக் மாதிரி. சோ நம்ம சில விஷயங்கள நோட் பண்ணிட்டு காஷனரியா அதுக்கு ஏத்த மாரி பிஹேவ் பண்ணோம்னா, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். சேலஞ்சஸ் வரத மாத்த முடியாது. வி ஆல் ஹேவ் ஆர் சேலஞ்சஸ் இன் லைஃப். பட் இது ஒரு ஹேக் மாதிரி நான் நினைக்கிறேன். ஷார்ட்கட் மாதிரி டு மேக் லைஃப் ஈஸி. சோ கடைசியா ஒரு விஷயம். இந்த வருஷம் டாப்ல இருக்கிற போற 3 ராசி வந்து விருச்சிகம், விருச்சிகம், ரிஷபம், மகரம். மகரம். ஓகே. சோ இவங்க எல்லாருக்கும் பயங்கர லக்கியா இருக்க போகுது. அண்ட் 2026 எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. அண்ட் நான் வந்து ஐ ஹோப் தட் இந்த எபிசோட டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ போடுறேன். ஸோ பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் கைடன்ஸ் கேன் ரீச் அவுட் டு யூ. அண்ட் so nice of you, Pranav, that you came here and gave us your time. As a last ending note, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அதாவது நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா கொண்டு போகணுன்றதுக்காக நினைக்கலீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்த ராசியெல்லாம் நாங்கலாம் என்ன பண்ணோம்னு சொல்லி யோசிச்சுருவாங்க. அதாவது நான் மேஷம், நான்லாம் அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு தாட் வரும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப பெருசா நான் சொல்லல. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். இது மட்டும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா மத்த ராசியும் இருக்காங்கல்லங்க. அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்லிடுறேன். மேஷம் சொல்லிட்டுங்களா? ஒண்ணும் விஷயம் இல்லைங்க. மேஷம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு அதிகமாகும். நீடான்னு பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு growth கிடைக்கும். அந்த growth ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷ்னாலயோ இல்ல இதுலயோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வேலை பாத்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. பட் நியூ ஸ்டார்ட் அப்ப நியூ வேலை கிடைக்கும். கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப். கடகராசிக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப். சிம்மராசி நான் மறுபடியும் சொல்றேன், ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்டு ஏமாறுற மாதிரியான தன்மை ஏற்படும். யாராவது ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட வைப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கன்னிராசி உடல்நல கோளாறுகள் ஏதாவது வரும். மனைவி கூட கொஞ்சம் வாக்குவாதம் வரும். அதே சமயம் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரியான தன்மை ஏற்படும். கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. புது பிரச்சனையை கொடுப்பாரு. துலாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கின்ற கடன் போகும். ரொம்ப நாளா அப்புறம் உடம்பு சரியில்லாம இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா போகும், ரிலீஃப் ஆகும். விருச்சிகத்துக்கு ரொம்ப வருஷமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையே இருந்துட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு growth கொடுக்குற ஒரு தன்மை ஏற்படும். தனுஷுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. மகரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை ஏற்படும். கும்பம் கால் அடிப்படும். 2 வீலர்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் பண்றப்பெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இழந்தது பாஸ்ட் 2.5 இயர்ஸ்ல இழந்ததெல்லாம் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. பட் அது வேண்டாம். மறுபடியும் வந்து அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அதனால நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சு பண்ணுங்க. மீனம் நிறைய புது லெசன்ஸ் கத்துக்க போறாங்க. நிறைய பேர்த்தோட ட்ரூ கலர்ஸ் தெரியும். நிறைய பேர்த்தோட உண்மையான முகம் தெரியும். ஷாக் ஆகுற மாதிரியான தன்மை பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ச்சி இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடக்கிற இந்த 2.5 வருஷ காலகட்டங்கள் வந்து மீனத்துக்கு சொல்றேன். இந்த 2 வருஷ காலகட்டங்கள் வரக்கூடிய 30 வருஷ காலகட்டங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். இதை வச்சுதான் நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொதுவா அதாவது சனினாலே விநாயகர் தான். ஸோ அதனால விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேய்பிறை
தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு விநாயகருக்கு சாமி கும்பிட்டு வர்றது நல்லது. ஹனுமன் கெட்டியா பிடிச்சுக்குங்க. இது 1வது வருஷம். அதாவது மொத்தமா கால்குலேட் பண்ணும்போது 1 வர்றதுனால, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சண்டேவாவது பீச்சுக்கு போய் சூரிய தரிசனம் பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே. எல்லாரும். ஜெனரலா. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஜெனரல். அதுவும் போக இந்த வருஷம் தொடங்குறதே வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல தொடங்குதுங்க. அதாவது கிருத்திகை நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரம் தொடங்குற வருஷத்தினாலையும் அதே மாதிரி எண் கணிதத்துல பார்க்கும்போது உங்களுக்கு இயரே மொத்தமாக நீங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னாங்க, ஃபர்ஸ்ட் அதாவது 1ஆம் தேதி ஜனவரி மாசம் மொத்தமா கூட்டினீங்கனாலும் அதுவும் ஒண்ணுதான் வரும். ஓகே. 2026ங்களா, அந்த 2 ஆட் பண்ணீங்கன்னா 4, அது கூட 6 ஆட் பண்ணீங்கன்னா 1. அதனால இப்ப என்ன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 111 வரும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு அதாவது கேம் சேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஆனா அது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் தான். சோ ஐ அம் வெரி எக்ஸைட்டட். 2026ல கண்டிப்பா என்னைய மாதிரி நிறைய பேர் சேஞ்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. Thank you Pranav. Thank you so much. See you next time. Thank you.